வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் கோலாகலம். கோவில்களில் பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு. சென்னையில் 4000 இடங்களில் விநாயகர் சிலை வைக்க அனுமதி. பாதுகாப்புக்காக 10,000 போலீசார் குவிப்பு. நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். காவிரி மேலாண்மை வாரியத்தின் அவசர கூட்டம் இன்று நடக்கிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க ஆணையம் உத்தரவிடுமா என எதிர்பார்ப்பு. புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் கல்வியை சிதைக்கும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. சிலிண்டர் விலை குறைப்பும் கண் துடைப்பே. வேலூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம் இன்று தொடக்கம். ஏழுமலையானை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கானோர் குவிந்ததால் விழாக்கோலம் பூண்டது திருமலை. 8வது முறையாக ஆசிய கோப்பையை கைப்பற்றியது இந்தியா. இறுதிப் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி அபாரம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிள்ளையார்பட்டி, திருச்சி உச்சி பிள்ளையார் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்ற நிலையில் அதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அது மட்டுமில்லாமல் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வைத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். சென்னை, தாம்பரம் மற்றும் ஆவடி காவல் எல்லையில் 4000 விநாயகர் சிலைகளை வைக்க போலீசார் அனுமதித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியின் போது எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் சென்னை காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட இடங்களில் 10,000 போலீசாரும், தாம்பரம் மற்றும் ஆவடி ஆகிய காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட இடங்களில் 10,000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று முதல் 22ஆம் தேதி வரை 5 நாட்கள் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. சிறப்பு கூட்டத்தொடரின் முதல் நாள் நாடாளுமன்றத்தின் பழைய கட்டிடத்திலும், மற்ற 4 நாள் கூட்டங்கள் புதிய கட்டிடத்திலும் நடைபெறவுள்ளன. சிறப்பு கூட்டத்தொடரை முன்னிட்டு டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு கேட்டதாக தெரிகிறது. காவிரி மேலாண்மை அவசர கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. தமிழக அரசின் அவசர மனு வரும் 21ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. அதற்கு முன்னதாக காவிரி மேலாண்மை ஆணையத்தின் வாயிலாகவே நீர் பங்கீட்டு விவகாரத்தை தீர்த்துக் கொள்ள கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங்கின் உத்தரவின்படி காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய காவிரி நீரை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இன்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளனர். அப்போது தமிழ்நாட்டிற்கு தேவையான காவிரி நீரை வழங்க கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட வேண்டும் எனவும், அதற்கு தேவையான அறிவுரைகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் கோரி மனு அளிக்க உள்ளனர். திமுகவின் வளர்ச்சிக்கு தொண்டர்கள்தான் காரணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் பள்ளிகொண்டா அடுத்த கந்தனேரியில் திமுகவின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், 75 ஆண்டு காலம் திமுக நிலைத்திருப்பது சாதாரண விஷயமல்ல என்றும், திமுக வளர்ச்சிக்கு தொண்டர்கள்தான் காரணம் என்றும் கூறினார். கட்சியை கட்டி ஆள்பவர்கள் தொண்டர்கள்தான் என கூறிய அவர், நான் உங்களில் ஒருவன் என்றும், உங்களால் உருவாக்கப்பட்டவன் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், மக்களை திசை திருப்பவே பல்வேறு பிரச்சினைகளை பாஜக கிளப்பி வருவதாகவும் கூறினர். ஒரு அரசியல் இயக்கம் 75 ஆண்டு காலம் நின்று நிலைத்திருப்பது என்பது சாதாரணமானதல்ல. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உருவாக்கின இயக்கமெல்லாம் அவர்கள் மறைந்தபோது அவர்களும் சேர்ந்து மறைந்து எத்தனையோ வரலாறுகளை நாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் தோன்றிய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே இளமையோடு, அதே வேகத்தோடு, அதே விவேகத்தோடு, அதே உழைப்போடு, அதே உணர்வோடு இன்று வர 75வது ஆண்டிலும் கழகம் செழிப்போடு இருக்க காரணம் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய நீங்களும், தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கழக தொண்டர்கள் தான். இந்த வேலூர் கோட்டை முதல் குமரிக்கடல் வரைக்கும் இந்த கழகத்தை கட்டி ஆள்பவர்கள் தொண்டர்கள் தான். உங்க எல்லோரையும் தம்பின்னு அழைச்சார் பேரறிஞர் அண்ணா, உடன்பிறப்பேன்னு அழைச்சார் நம்முடைய தலைவர் கலைஞர். நான் உங்களில் ஒருவன், நான் வேற, நீங்க வேற இல்லை, உங்களில் உருவாக்கப்பட்டவன் நான்.
கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை வங்கிகள் பிடித்தம் செய்யக்கூடாது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். உரிமைத் தொகையை நிர்வாக செலவினங்களுக்கு ஈடு செய்யக்கூடாது என வங்கிகளுக்கும் அரசுக்கும் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், ஒப்பந்தங்களை மீறும் வங்கிகளின் பரிவர்த்தனை வேறு வங்கிகளுக்கு மாற்றப்படும் என்றும் எச்சரித்தார். வரும் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்திற்குள் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கும் என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் SP சிங் தெரிவித்துள்ளார். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவுள்ள இடத்தை மத்திய இணையமைச்சர் SP சிங் ஆய்வு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிலங்கள் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்றும் வரும் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்திற்குள் கட்டிடப் பணிகள் தொடங்கும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இதுவரை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1075 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் சீரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த 5770 ஏக்கர் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவர் ஒன்றும் தமிழ்நாட்டிற்கு பாரதிய ஜனதாவின் கொள்கை பரப்பு செயலாளர் அல்ல. ஆளுநருக்கு உண்டான பணியை அவரை பாண்டிச்சேரியிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு ஏதாவது தேவை என்றால் அவருடைய தலைமையை கேட்டு பதவியை பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள். இது போன்ற விமர்சனத்தில் தமிழகத்தில் ஈடுபட்டு பதவி பெற வேண்டும் என்று நினைப்பது தவறு. அவர் எல்லைக்குட்பட்டு அவர் நடந்து கொண்டால் நாங்களும் எங்கள் எல்லைக்குட்பட்டு பதில்களை சொல்லுவோம். சென்னை ராயபுரம் பகுதி ஜட்காபுரத்தில் டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கை மற்றும் காய்ச்சல் கண்டறியும் சிறப்பு மருத்துவ முகாமினை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் அவர் வீடு வீடாக சென்று டெங்கு குறித்தான விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், மழைக்காலங்களில் டெங்கு உட்பட நோய்கள் வராமல் தடுக்க மாநகராட்சி சார்பில் 3390 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றதாக கூறினார். விஜயலட்சுமியிடம் தான் 2010ஆம் ஆண்டிற்கு பிறகு பேசியது கிடையாது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல்துறையினர் தனக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்று தெரிவித்தார். நான் பேச கிடையாது. நான் பேசி ஒரு 2010க்கு பிறகு பேசினது கிடையாது. இப்போ 13 ஆண்டுகள் ஆயிடுச்சுல. சும்மா சொல்லிட்டு போகிறது தான், அப்படி சொல்கிறது தான். பேசுனா இப்போ எல்லா இதையும் பதிவு பண்ணி போடுறாங்கல்ல தம்பி. அதை நான் பேசுனதை ஒரு தடவை போட சொல்லுங்களேன், அவங்களுக்கு அடிச்சு சொல்லுங்கள். அவர் பேசியிருந்தாரு, நான் என்ன பேசினாரு போடுங்க. காம்பர்மைஸும் சமரசங்கிறது என் சரித்திரத்தில் கிடையாது தம்பி. 2011 இந்த குற்றச்சாட்டை அவங்க கொடுக்கும்போது இன்றைக்கி என்னை விசாரிக்கணும்னு கூப்பிட்ற காவலர்களாக இருந்தார்களா இல்லையா? யாரும் இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்தவங்க இல்லை, எல்லாம் ACDC தானே. அப்போ இருந்து இருக்கிறீங்களா? அப்போ என்னை விசாரிக்க என்ன பண்ணீங்க? விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக உப்பளங்களில் உள்ள பாத்திகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் உப்பளத்தில் தண்ணீர் இறைக்க பயன்படுத்தப்படும் டீசல் என்ஜின்களும் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் உப்பு உற்பத்தி 1 மாதம் வரை தள்ளி போகலாம் என உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் தென்னிந்திய செஃப் அசோசியேஷன் சார்பில் சமையல் சவால் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியானது தென்னிந்திய செஃப் அசோசியேஷன் தலைவர் செஃப் தாமு முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 5 ஸ்டார் விடுதிகளின் முன்னணி சமையல் கலைஞர்கள், சமையல் கலை மாணவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெறும் நபர்கள் ஜெர்மனியில் நடைபெறவுள்ள போட்டியில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழக அரசு விரைந்து செயல்படாவிட்டால் போராட்டங்கள் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை கூறினார். பல கோடி ரூபாய் மோசடி புகார் தொடர்பாக நியோமேக்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் கமலக்கண்ணன் என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சென்னையில் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்டோர் அளித்த புகாரின் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்குப்பதிவு செய்து நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த 9 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் நியோமேக்ஸ் நிறுவன தலைமை நிர்வாக இயக்குநர்களில் ஒருவரான கமலக்கண்ணன் என்பவரை சென்னையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் காவிரி துலா உற்சவத்தை முன்னிட்டு வதானியேஸ்வரர் கோவிலில் பந்தக்கால் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் கொடிமரத்து விநாயகர் சந்நிதி முன்பு நெட்டிலிங்க மரத்துக்கு பால், பன்னீர், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து அம்மரத்தினை கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வந்த காவிரியின் வடக்கு கரையில் நடப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று தொடங்கும் பிரம்மோற்சவ விழா வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உற்சவர்களான ஸ்ரீதேவி, பூதேவி சமேதமாய் மலையப்பர், விஸ்வகேசவர் முன்னிலையில் கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் கருடன் சின்னம் பொறித்த பிரம்மோற்சவ கொடி இன்று மாலை ஏற்றப்படவுள்ளது. பிரம்மோற்சவ கொடி ஏற்றப்பட்டதும் ஆந்திர அரசு சார்பில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கோவிலின் எதிரே உள்ள ஆஞ்சநேயர் கோவிலிலிருந்து தலையில் பட்டு வஸ்திரங்களை சுமந்து வந்து சுவாமிக்கு சமர்ப்பிப்பார்.
கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் புதிய நிபா வைரஸ் பாதிப்பு இல்லாததால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். கேரள சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோழிக்கோட்டில் 4 பேர் மட்டும் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிகுறி உள்ள 5 பேர் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிக ஆபத்து உள்ளவர்களின் மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் நெகட்டிவ் என வந்துள்ளதால் நிபா வைரஸ் 2வது கட்டத்தை எட்டவில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நிபா வைரஸ் அச்சுறுத்தலை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கேரள எல்லையில் உள்ள ஜீன்புல் சுழல் சுற்றுலா மையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கேரளாவை நிபா வைரஸ் அச்சுறுத்தி வருவதை அடுத்து தமிழக கேரள எல்லைப் பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் நாடுகாணி பகுதியில் உள்ள ஜீன்புல் சுழல் சுற்றுலா மையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஜீன்புல் சுழல் சுற்றுலா மையத்திற்கு கேரள சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையத்தின் முதல் கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். யசோ பூமி என பெயரிடப்பட்டுள்ள இந்த மையம் 5400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேளதாளங்கள் முழங்க வந்த பிரதமர் நரேந்திர மோடி யசோ பூமி மையத்தின் முதல் கட்டடத்தை திறந்து வைத்தார். கைவினை கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கும் PM விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் கைவினை கலைஞர்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை, 5% சலுகை வட்டி விகிதத்தில் 2 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் என பல்வேறு பலன்கள் வழங்கப்படவுள்ளன. டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான உதவிகளும் வழங்கப்படவுள்ளன. காஞ்சிபுரம் அருகே பைக் வீலிங் செய்தபோது தூக்கி வீசப்பட்ட பிரபல யூடியூபர் TTF வாசன் பெரும் விபத்தில் சிக்கி கை எலும்பை முறித்துக் கொண்டார். விபத்தில் காயமடைந்த TTF வாசனை அவரது நண்பர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். நீண்ட தூர சாகச பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில் அவர் விபத்தில் சிக்கியுள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இலங்கையை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய வேகப்பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் இலங்கை அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. ஒரே ஓவரில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி முகமது சிராஜ் மிரட்டினார். 15.2 ஓவரில் வெறும் 50 ரன்களுக்கு இலங்கை ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியில் முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளையும், ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட்டுகளையும், பும்ரா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். பின்னர் 51 ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி இந்தியா பேட்டிங்கை தொடங்கியது. அதிரடியாக விளையாடிய சுப்மன் கில், இஷான் கிஷன் தொடக்க ஜோடி 6.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா 8வது முறையாக ஆசிய கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகன் விருது வென்ற இந்திய வேகப்பந்து வீச்சாளர் சிராஜ் ஆட்டநாயகன் விருதுக்கான பரிசுத் தொகையை கொழும்பு பிரேமதாசா மைதான பராமரிப்பு ஊழியர்களுக்கு வழங்கினார். ஆட்டநாயகன் விருது வென்ற சிராஜுக்கு $5,000 பரிசாக வழங்கப்பட்டது. இதனை கடுமையான மழையின் போதும் மைதானத்தை பராமரித்து சிறப்பாக ஆடுகளத்தை தயார் செய்த ஊழியர்களுக்கு வழங்குவதாக சிராஜ் அறிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் கனமழை பெய்தது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. முட்டுக்காடு, காணத்தூர், ரெட்டிக்குப்பம், கோவளம், கிளம்பாக்கம், நாவலூர், மாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதேபோல் கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சிரப்பாக்கம், சித்தாமூர், செய்யூர் போன்ற பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியுற்றனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரம், இலங்கை கடலோரம், தென்மேற்கு, தென்கிழக்கு, மத்திய, தெற்கு, மத்திய கிழக்கு வங்கக்கடல், கர்நாடக கடலோரத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் கோலாகலம். கோவில்களில் பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு. சென்னையில் 4000 இடங்களில் விநாயகர் சிலை வைக்க அனுமதி. பாதுகாப்புக்காக 10,000 போலீசார் குவிப்பு. நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். காவிரி மேலாண்மை வாரியத்தின் அவசர கூட்டம் இன்று நடக்கிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க ஆணையம் உத்தரவிடுமா என எதிர்பார்ப்பு.
புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் கல்வியை சிதைக்கும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. சிலிண்டர் விலை குறைப்பும் கண் துடைப்பே. வேலூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம் இன்று தொடக்கம். ஏழுமலையானை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கானோர் குவிந்ததால் விழாக்கோலம் பூண்டது திருமலை. 8வது முறையாக ஆசிய கோப்பையை கைப்பற்றியது இந்தியா. இறுதிப் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி அபாரம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.